வணக்கம் நண்பர்களே, துமினி ஏஐ லேர்னிங் சொல்யூஷன்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். டிஎன்பிஎஸ்சி தமிழ் தகுதித் தேர்வில் மிக முக்கியமான மற்றும் எளிதாக மதிப்பெண் பெறக்கூடிய தலைப்பு ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த வீடியோவில் இந்த தலைப்பை முழுமையாக புரிந்து கொண்டு மாதிரி வினாக்களை பயிற்சி செய்து பொதுவான தவறுகளையும் தவிர்க்கலாம். முதலாவதாக ஓரெழுத்து ஒரு மொழினா என்னன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு எழுத்து ஒரு முழுமையான பொருளை தந்தால் அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி. எடுத்துக்காட்டா பூனா மலர், கைனா உறுப்பு. இலக்கண நூல்கள் இதை எப்படி வரையறுக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூலின்படி தமிழ்ல மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. இதுல 40 நெடில் எழுத்துகளும் நோ தூ என்ற 2 குறில் எழுத்துகளும் அடங்கும். ஆனால் தொல்காப்பியர் குறிப்பிடுவது உயிர் நெடில்களான 7 எழுத்துக்களை மட்டும்தான். இந்த வேறுபாட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தேர்வுல முக்கியம். சரி, இப்போ நாம பயிற்சி வினாக்களுக்கு போகலாம். முதல் கேள்வி, வௌ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? நம்ம டெலிகிராம் சேனல் வாக்கெடுப்புல 70% பேர் சரியா கவர்னு சொல்லியிருக்கீங்க. மிகச்சரி. வௌ என்றால் கவர்தல் அல்லது பறித்துக்கொள் என்று பொருள். மற்ற தேர்வுகள் வைனா புல், வீணா மலர், வானா அழைத்தல். அடுத்த கேள்வி, கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருந்தாத பொருள் எது? இங்க நிறைய பேர் ஒரு சின்ன தவறு செஞ்சிருக்கீங்க. கேள்வியை நல்லா கவனிக்கணும். பொருந்தாத பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. கோ என்ற சொல்லுக்கு அரசன், தலைவன், இறைவன் என பல பொருள்கள் உண்டு. ஆனால் பூமி என்பது கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். எனவே இங்கே பொருந்தாதது பூமிதான். மூன்றாவது கேள்வி, 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளை வரையறுத்தவர் யார்? சரியான பதில் பவணந்தி முனிவர். இது நேரடியான கேள்வி. நான்காவது கேள்வியில் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். கூற்று ஐ தலைவன் மற்றும் கூற்று 3 கா சோலை சரியானவை. கூற்று 2 தவறானது. ஓ என்பதன் பொருள் மதகு நீர் தாங்கும் பலகை, அம்பு அல்ல. அம்பு என்பதன் பொருள் ஏ. ஐந்தாவது கேள்வி, சரியாக பயன்படுத்தப்பட்ட வாக்கியம் எது? சரியான பதில் அவர்கள் சோ ஏறினார்கள். சோ என்றால் மதில், மதில் ஏறினார்கள் என்பது சரி. மற்ற வாக்கியங்கள் ஏன் தவறு? தா என்றால் கொடு, கொடு கொடுத்தான் என்பது பிழை. கா என்றால் சோலை, சோலையின் மீது அமர முடியாது. கோ என்றால் அரசன், நல்ல அரசனுடையவன் என்பது பொருந்தாது. ஆறாவது கேள்வி, உயர்வு என்ற பொருளை தரும் சொல் சே. ஏழாவது கேள்வி, மூப்பு என்ற பொருளை தரும் சொல் மூ. இது போன்ற நேரடியான கேள்விகளுக்கு பதிலளிக்க 42 சொற்களையும் பொருளுடன் நினைவில் வைத்திருப்பது அவசியம். எட்டாவது கேள்வி, கூற்று மற்றும் காரணம் வகை. இங்கேதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கூற்று ஏ நன்னூலார் கருத்துப்படி சரியானது. காரணம் ஆர் தொல்காப்பியர் கருத்துப்படி சரியானது. ஆனால் தொல்காப்பியர் சொன்னது நன்னூலார் கூற்றுக்கு விளக்கமாக அமையாது. இரண்டும் வெவ்வேறு இலக்கண ஆசிரியர்களின் தனித்தனி உண்மைகள். எனவே ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் அல்ல. ஒன்பதாவது கேள்வியும் அதேபோல்தான். கூற்று ஏ ஓரெழுத்து ஒரு மொழிகள் பெரும்பாலும் நெடில்கள் என்பது சரி. காரணம் ஆர் தொல்காப்பியர் நெடில் 7 மட்டுமே கொண்டார் என்பதும் சரி. ஆனால் தொல்காப்பியரின் கருத்து ஒரு வரலாற்று முன்னோடி மட்டுமே தவிர அது முதல் கூற்றுக்கான நேரடி விளக்கம் ஆகாது. எனவே இங்கும் சரியான பதில் ஏ மற்றும் ஆர் சரி. ஆனால் ஆர் சரியான விளக்கம் அல்ல. கடைசி கேள்வி, மோத்தல் என பொருள்படும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? சரியான பதில் மோ. மோ என்றால் மோத்தல், நுகர்தல் அல்லது முகர்தல் என்று பொருள். சரி, இப்போது இந்த தலைப்பில் மாணவர்கள் பொதுவாக செய்யும் தவறுகளை பார்ப்போம். முதலாவதாக நோ, நோய், தூ, உன் ஆகிய 2 குரில் ஓரெழுத்து ஒரு மொழிகளை மறந்துவிடுவது. இரண்டாவதாக பொருந்தாத, தவறான போன்ற வார்த்தைகளை கவனிக்காமல் விடுவது. மூன்றாவதாக ஒரே மாதிரி ஒலிக்கும் சொற்களின் பொருளை குழப்பிக்கொள்வது. எடுத்துக்காட்டாக பே மேகம் பை இளமை. தேர்வில் அதிக மதிப்பெண் பெற இதோ சில குறிப்புகள். 42 சொற்களையும் அவற்றின் முதன்மை பொருளுடன் மனப்பாடம் செய்யுங்கள். ஒரே பொருளை தரும் சொற்களை எடுத்துக்காட்டாக பூ, வி, மலர், ஈ, தா, கொடு.
ஆகியன ஒரு குழுவாக படியுங்கள். சொற்களை அவற்றின் வரிசைப்படி ககர வரிசை மகர வரிசை தொகுத்து படிப்பது நினைவில் நிறுத்த உதவும். இன்று நாம் ஓர் எழுத்து ஒரு மொழி தலைப்பை முழுமையாக பார்த்தோம். அதன் இலக்கணம், 42 சொற்கள் மற்றும் தேர்வு நோக்கில் எப்படி படிக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். இது போன்ற தினசரி பயிற்சி கேள்விகளை பெற எங்களது டுமினி AI TNPSC மாஸ்டர் டெலிகிராம் சேனலில் இணையுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் 8519872001 என்ற எண்ணிற்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம டுமினி AI சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.